ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கூகுள் ஷீட்ல ஹவு டு ஃபில்டர் டேட்டா ஃப்ரம் கூகுள் ஷீட்ஸ் இன் தமிழ். ஓகேங்களா? கூகுள் ஷீட்ஸ்ல பெய்டு லிஸ்ட், நாட் பெய்டு லிஸ்ட் அதை எப்படி நம்ம செக் பண்றது அப்படிங்கிறத ஈஸியா பார்க்கலாம். ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை எப்படி பண்ண போறோங்கிறத பண்ணலாம். கூகுள் ஷீட்ஸ் இல்லைன்னா ஆஃபீஸ் எக்ஸல்ல, லேட்டஸ்ட் எக்ஸல்ல நீங்க ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஓல்டு வெர்ஷன்ல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்காது. அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ண போறோங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட வீடியோ தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் இருக்கும். இப்போ இங்க ஒரு ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, டியூஷன் ஃபீ இருக்கு, பெய்டு லிஸ்ட், நாட் பெய்டுன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல பெய்டு லிஸ்ட்ல யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்கிறது இங்க வந்துடும். நாட் பெய்ட்ல யாரெல்லாம் பே பண்ணலங்கிறது வந்துடும். சப்போஸ் இங்க மோகன்ராஜ் நாட் பெய்டுன்னு இங்க இருக்கு. நான் இங்க அவருக்கு ஒரு 8,000 பே பண்றாரு. ஓகேங்களா? பே பண்ணோன்னே என்டர் தட்டுறேன். இங்க பாருங்க, மோகன்ராஜ் பெய்டு லிஸ்ட்ல வந்துட்டாரு, நாட் பெய்டு லிஸ்ட்ல இல்ல. இந்த மாதிரி நம்ம எப்படி பண்றதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெய்டு லிஸ்ட், நாட் பெய்டு லிஸ்ட நம்ம ஈஸியா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஓகேங்களா? அதை எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்க இந்த மாதிரி ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணிக்கங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் கூகுள் ஷீட்ஸ்ங்கிறதுனால. இங்க போய் இந்த 3 டாட்ஸ் ஆப்பை கிளிக் பண்ணுங்க. கூகுள் ஆப்ஸை, இங்க ஷீட்ஸ் இருக்கும், கூகுள் ஷீட்ஸ். ஓகே, இதை நம்ம கிளிக் பண்ணி உள்ள போறோம். ஓகேங்களா? உள்ள போயிட்டு இப்போ நான் இந்த லிஸ்ட் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஒன்று புதுசா ஓபன் பண்ணி இந்த மாதிரி பெய்டு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஒரு இதுல சீரியல் நம்பர் இருக்கும், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் எல்லாம் இங்க நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டியூஷன் ஃபீ பெய்டுன்னா இதுல என்டர் பண்ணிட்டே வாங்க. இதுல இருந்து 2 கேட்டகரியா பிரிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஃபுல்லா டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இதுல இருந்து எனக்கு பெய்டு லிஸ்ட் மட்டும் தனியா எடுக்கணும், நாட் பெய்டு லிஸ்ட் மட்டும் எடுக்கணும்னா இங்க ஈக்குவல் டு ஃபில்டர், FILTER ஃபில்டர்னு அடிச்சுட்டு டேப் அடிங்க. இந்த மாதிரி ஓபன் பிராக்கெட் வந்துடும். ரேஞ்ச், இந்த ரேஞ்ச் ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் ஃபுல்லா நமக்கு இதுதான் வேணும். இந்த ரேஞ்சுங்கிற இடத்துல பி காலம் ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த ரேஞ்ச். நான் இதுல இருந்து P12 வரலையும் சூஸ் பண்ணிருக்கேன். P3ல இருந்து P12 வரலையும் கம்மா போட்டுட்டு, அடுத்தது இந்த காலத்துல கர்சர் வச்சுட்டு F4 பிரஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல உள்ள வச்சுட்டு இந்த இடத்துல உள்ள வச்சுட்டு ரேஞ்சில் F4 பிரஸ் பண்ணுங்க. அது கான்ஸ்டன்ட் ரேட்டா வந்துடும், காலம் மாறாது. அதுக்காக தான் F4 போடுறோம். அந்த மாதிரி டாலர் சிம்பிள் முன்னாடி பின்னாடி டாலர் சிம்பிள் ஆட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அந்த வேல்யூ மாறாது நம்ம காப்பி பண்ணும்போது. அடுத்தது ரேஞ்சு கண்டிஷன் கொடுக்கணும். செகண்ட் இந்த இடத்துல கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் என்னன்னா, இதுல இருந்து இந்த ரேஞ்ச் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்க ஃபுல் ரேஞ்சும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிரேட்டர் தென் சிம்பிள். ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா, கிரேட்டர் தென் 0னா பெய்டு பண்ணவங்க லிஸ்ட் எல்லாம் இங்க வந்துடும். ஓகேங்களா? போட்டுட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் தட்டுங்க. ஓகேங்களா? என்டர் தட்டினா இப்ப பெய்டு லிஸ்ட் எல்லாமே இங்க வந்துருச்சு. ஓகே, பிரியதர்ஷினி, மோகன்ராஜ், பாக்கியா, அடுத்தது தண்டாயுதபாணி. ஓகே, இந்த மாதிரி எல்லா லிஸ்ட்டுமே வந்துருச்சு. சப்போஸ் நான் இங்க டெலீட் பண்ணிட்டு 0 கொடுக்குறேன். பாருங்க, நாட் பெய்டு. தண்டாயுதபாணி, பாக்கியாங்கிறது இங்க ஆட் ஆயிடுச்சு. பாக்கியாங்கிறது பெய்டு லிஸ்ட்ல இருந்து நான் 0 கொடுத்தேன்னா பெய்டு லிஸ்ட்ல இருந்து போயிடும். நாட் பெய்டு இல்ல பாக்கியா, அதனால அந்த லிஸ்ட்ல இருந்து போயிடுச்சு. இப்ப நான் பாக்கியா 8,000 கொடுக்குறேன், என்டர் தட்டுறேன். நீ பாருங்க, இமிடியேட்டா அந்த லிஸ்ட் வந்துருச்சு. வெரி சிம்பிள். ஓகே, இப்ப நாட் பெய்டு அதே மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதே மாதிரி ஈக்குவல் டு ஃபில்டர். ஓகேங்களா? ஃபில்டர்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஓபன் பிராக்கெட் இல்லைன்னா டேப் அடிச்சீங்கன்னா அந்த ஓபன் பிராக்கெட் வந்துடும். ரேஞ்ச், இந்த ரேஞ்சில இருந்து அதே மாதிரி இந்த நேம் தானே நமக்கு வேணும், அந்த ரேஞ்ச் வரலையும் B3ல இருந்து B12 வரலையும் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு F4 பிரஸ் பண்ணிக்கோங்க. F4னா இந்த மாதிரி டாலர் முன்னாடி பின்னாடி ஆட் ஆயிடும். அப்ப கான்சன்ட்ரேட்டா இருக்கும், வேல்யூ மாறாது. ஓகே, கொடுத்துட்டு கண்டிஷன்ல இங்க இருந்து
இது வரலையும் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிஷன் ரேஞ்ச் இது ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, அந்த காலத்துல 0வா இருந்துச்சுன்னா உடனே வந்து நாட் பெய்டுன்னு அர்த்தம். க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். பாருங்க இப்ப நாட் பெய்டு யாராரு? தேவேந்திரன் நாட் பெய்டு, மகாலட்சுமி 0ன்னு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ரகு 0, பிரியலட்சுமி 0. இப்ப இவங்களுக்கு வந்து இவங்க பாக்கியா வந்து 0 கொடுக்குறேன். பாருங்க அங்க இந்த நாட் பெய்டு லிஸ்ட்ல பாக்கியா பேர் ஆட் ஆயிடும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே மாதிரி இவங்க பே பண்ணிட்டாங்கன்னா 8000 கொடுத்துறேன். பாருங்க அங்க பாக்கியா லிஸ்ட் போயிடுச்சு, இங்க வந்துருச்சு, பெய்டு லிஸ்ட்ல வந்துருச்சு, இங்க போயிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். சப்போஸ் வந்து இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கொடுத்துட்டீங்கன்னா எப்படி கண்டிஷன் பண்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். இது வந்து பெய்டு லிஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து நான் 0 அப்படின்னு கொடுக்கும்போது அதை பண்ணோம். இதே வந்து வேல்யூவா இருந்தா ஈக்குவல் டு இதுல வந்து வித்தின் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும் நமக்கு. ஓகேங்களா? இப்ப அதே தான் ஃபில்டர். இப்ப இந்த காலத்துல வந்து பெய்டு எஸ்ஆர் நோன்னு நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒண்ணுமே இல்ல, ஃபில்டர் அதே கமாண்ட் தான். ஃபில்டர் கொடுத்துட்டு இந்த ரேஞ்ச் கொடுத்துக்கோங்க. இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்ச் வரல இந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு 4ன்னு கொடுத்துக்கோங்க. அதான் நல்லது. F4 அதே ஃபார்முலா தான். பட் இங்க இருந்து இந்த காலம் நான் சூஸ் பண்றேன். எஸ்ஆர் நோ இது ஃபுல்லா கொடுத்துட்டு ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணும், ஈக்குவல் டு டபுள் கோர்ஸ்ல ஒய் கொடுங்க. எஸ்ன்னா ஒய்ன்னு கொடுத்துருக்கோம். அங்க என்ன இருக்கோ அதை டபுள் கோர்ஸ்ல கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் பிரச்சனை இல்லை. இப்போ எஸ் பெய்டு லிஸ்ட் மட்டும் இதுல வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து எத்தனை எஸ் இருக்கு? 1 2 3 இருக்கு. யாரு? பிரியதர்ஷினி, அடுத்தது பாக்கியா, அடுத்தது ரகு. ஓகேங்களா? இவங்க பேர் மட்டும் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப இவங்க எடுத்துட்டு இவரு பே பண்ணிருக்காருன்னா எஸ்ன்னு கொடுக்குறேன். அவர் பேரும் இங்க வந்துடும், மோகன்ராஜ். அதே மாதிரி இவரு பேரும் கண்டாயுதபாணியும் எஸ் கொடுக்குறேன். அவரு பேரும் இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? இது மாதிரி இப்ப நோ கொடுத்தனா இவங்க பேர் வராது. இதே மாதிரி நோன்னா அந்த இடத்துல ஒய்க்கு பதிலா என்னு போடணும். ஓகேங்களா? என் கொடுத்து என்று தட்டுங்க. இப்ப தேவேந்திரன் மட்டும்தான் நோ, அதனால அவ வந்து தேவேந்திரன் இருக்கு. இங்க வந்து நோ என் மட்டும் அடிங்க, அவர் பேர் வந்துடும் மகாலட்சுமி. இங்கேயும் என்ன கொடுக்குறேன், இவர் யாரு? லோகேஸ்வரி. என்று தட்டுற பாருங்க அவர் பேர் வந்துடும். ஓகேங்களா? பிரியலட்சுமி. அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து பெய்டுன்னா இந்த இடத்துல என்ன வேணுமோ அது வந்து வித்தின் கோட்ஸ்ல கொடுக்கணும். லெட்டர்ஸ்னா வித்தின் கோட்ஸ்ல கொடுக்கணும். நம்பர்ஸ்னா நீங்க நார்மலா கிரேட்டர் தன் லெஸ் தன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ கண்டினியூவா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.